ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்டா, மொனோபோலியை 1.5 ஹவரில் எப்படி கம்ப்ளீட்டாக விளையாடி முடிக்கிறேங்கிறத பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கனையும் ஓனில் போடுங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம். பேங்கர் வந்துட்டு டைட்டில் டீட் கார்டை நல்லா ஷஃபிள் பண்ணிவிட்டு எத்தனை பிளேயர்ஸ் இருக்காங்களோ ஈச் பிளேயர்ஸுக்கும் 3 கார்ட்ஸ் படி அதை பிரித்து கொடுப்பாரு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ 2 சைடு இருக்க இருந்தால் 1 2 எக்ஸ்ட்ரா வந்துட்டு பேங்கர் வச்சுருக்காரு. ஓகே, இப்போ 2 பிளேயர்ஸ் விளாட்றாங்கன்னா ஈச் பிளேயருக்கு 3 கார்டு வரும், டைட்டில் டீட் கார்டு. சரியா? மற்ற ரூல்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகாது, இந்த ரூல்ஸ் மட்டும்தான் முதல்ல இதில் சேஞ்ச் ஆகும். நீங்கள் முதல்ல இந்த கலர் குரூப்பை உண்டா செட் பண்ணதுக்கு பிறகு தான் ஹோட்டல் ஹவுசஸ் எல்லாம் நீங்கள் பில்ட் பண்ணலாம். மற்ற ரூல்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுது, இது மட்டும்தான் முதல்ல சேஞ்ச் ஆகுது. இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த கலர் குரூப்பை நீங்கள் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டீங்க. இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ளூ கலர் குரூப் டைட்டில் கார்டெல்லாம் இப்போ உங்கள்கிட்ட இருக்கும். நீங்கள் இங்கே வந்துட்டு ஹவுசஸ் பில்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட் 3 ஹவுஸ் தான் ஒரு ஏரியாவுக்கு நீங்கள் பில்ட் பண்ணலாம். டைட்டில் கார்டில் வந்துட்டு 4 ஹவுசஸ் போட்டிருக்கும். 4 ஹவுசஸ் வந்துட்டு ஃபுல் கேமு, இது வந்துட்டு ஷார்ட் கேமுங்கிறதால 3 ஹவுசஸோட அடுத்த டைம் ஹோட்டலில் நீங்கள் பில்ட் பண்ணலாம். 3 ஹவுசஸையும் பேங்கர்கிட்ட கொடுத்து போட்டு ஹோட்டல் வந்து நீங்கள் பில்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு ஜெயில் அந்த ஏரியாவில் லேண்ட் ஆகிட்டீங்க. உங்களோட அடுத்த சான்ஸில் நீங்கள் வந்துட்டு உங்களோட டைஸில் டபுள்ஸ் ஒரு சாரம் நீங்கள் விழணும். இப்படி டபுள்ஸ் விழுந்தோடனே நீங்கள் கெட் அவுட் ஆகலாம் ஜெயில் அவுட்டு. அப்படி டபுள்ஸ் விளாட்டி அதே சான்ஸில் உங்கள்கிட்ட கம்யூனிட்டி செஸ்ட்டில் இருந்து கெட் அவுட் ஃப்ரீ ஜெயில் கார்டு இல்லாட்டி சான்ஸ் கார்டில் இருந்து ஃப்ரீ ஜெயில் கார்டு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது இல்லாட்டி இதுவும் இல்லை, டைஸ் டபுள்ஸ் இல்லாட்டி நீங்கள் கட்டாயம் பேங்குக்கு வந்துட்டு 500 rupees பே பண்ணிட்டு நீங்கள் கட்டாயம் ஜெயில் விட்டு வெளியே இறங்கணும் உங்களோட அடுத்த மூவில். இது ஷார்ட் கேமுக்கான கட்டாயமான ஒரு ரூல். இந்த கேமோட எண்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை பிளேயர் விளாட்றீங்களோ அதில் ஒரு பிளேயர் வந்துட்டு பேங்க்ரப்ட் ஆகும். அதாவது அவர்கிட்ட எல்லா சொத்தையும் இழந்து அவருக்கு இனி ஏழாங்கிற நிலைமையில் வரும். அந்த நிலைமை வந்து ஒரு ஆள் அப்படி வந்த உடனே இந்த கேம் முடிஞ்சிடும். வின்னர் யாருண்டா, யார்கிட்ட கூடையா கேஷ் ப்ராப்பர்ட்டி சொத்து எல்லாம் நல்லா சேர்த்து வச்சுக்க வரோம், அவர் தான் இந்த கேமோட வின்னர். இப்போ நம்ம பார்த்த இந்த 4 ரூல்ஸும் தான் இந்த மோனோபோலி ஷார்ட் கேமோட சேஞ்ச் ஆகிற ரூல்ஸ். இந்த ஷார்ட் கேம் விளையாடி பாருங்கள், உங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட் ஆகிருக்கும். ஏன்னா மற்ற கேம் விளாண்டுங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் இல்லாட்டி 2 நாள் பிடிக்கும் அது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி நீங்கள் வின் பண்ணுறதுக்கு. அது இந்த ஷார்ட் கேம் நீங்கள் விளாட்லாம் 1.5 ஹவரில் நீங்கள் ஈஸியாக விளையாடி முடிச்சிடலாம். இந்த கேமு நல்லா இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும், நீங்கள் விளையாடி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.